ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் சேனல். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ரிலேட்டடாக, அதாவது +2 முடித்த ஸ்டூடெண்ட்டு இப்போ வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் வீடியோஸும் போட்டிருக்கோம். இந்த இயர் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் டிஎன்இஏ கவுன்சிலிங் 2024னு போட்டிருப்போம். அதில் நிறைய காலேஜ் வைஸ் கட் ஆஃப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதற்கிடையில் நம்மளுடைய சேனலில் ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். C++, ஜாவா, பைத்தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக பைத்தான் வந்து 99லேருந்தே கிளாஸஸ் வந்து பேசிக் கிளாஸ் இருக்குது. ஸோ வில்லிங் இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மோட லிங்க் வச்சுருக்கேன். அதில் போய் ஃபில் பண்ணிக்கோங்க. எங்களுடைய டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். டிஎன்ஏ ரிலேட்டடாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் ஏற்கனவே வந்து பிஹெச்டி போட்டிருக்கோம், குமரகுரு போட்டிருக்கோம், ஸ்ரீகிருஷ்ணா போட்டிருக்கோம். போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் கவுன்சிலிங் வரலுமே உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 6 வரலும் டைம் இருக்குது. ஸோ வந்து ஃபீல் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ணுறதுக்கு 12 வரலும் இருக்குது. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த டாப் காலேஜாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது CIT. ஸோ இந்த காலேஜ் ஒன் ஆஃப் த அட்டானமஸ் காலேஜ். இதனுடைய கோடு வந்து பார்த்திங்கன்னா 2007. ஏற்கனவே நிறைய பிஹெச்டி போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா GCE போட்டிருக்கோம், கிருஷ்ணா போட்டிருக்கோம், குமரகுரு போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அந்த விதத்தில் இன்றைக்கி பார்க்குறது CIT பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்ன பிரான்ச்சஸ் அவைலபிள் இருக்குது, இதுக்கு நீங்கள் போகணுன்னா எவ்வளோ கட் ஆஃப்ஸ் வேணும், கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் நம்மளுடைய சேனல் மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுடைய கட் ஆஃப் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். எந்த காலேஜ் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். சரி, இது கோயம்புத்தூர் ஜோனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்ன பிரான்ச்சஸ் ஆர் அவைலபிள்னு பார்த்துருவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா AT, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். எஸ்எஸ்ங்கும் போது நார்மலை விட கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஒரு 80,000 வருது அப்படின்னா அதில் 110 அந்த மாதிரி வரலாம். நீங்கள் அதை வந்து காலேஜ் வைஸ் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து சிவில் இன்ஜினியரிங், CE. அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங் சில காலேஜஸில் தான் இருக்குது, செக் பண்ணிக்கங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் SS இருக்குது. அடுத்து சிவில் இன்ஜினியரிங்லேயும் SS இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஜினியரிங் SSம் இருக்குது, நார்மலும் இருக்குது. அடுத்து ECயும் இருக்குது, EEE இருக்குது. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் SS, அதாவது EM. அதனுடைய கோடு வந்து பார்த்திங்கன்னா EM இருக்கும். அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதாவது EEE சொல்கிறோம் இல்லையா, அதே EY SS பிரான்ச். இங்கே SS வந்து நிறைய இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் கம்பேர்ட் டு நார்மலுக்கும் SSக்கும் வந்து கட் ஆஃப் வைஸ் வந்து வேரி ஆகும். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி SS இருக்குது, மெக்கானிக்கல் SS இருக்குது. SS வந்து நிறைய இருக்குது. ஸோ இப்போ டாப் இதாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் போகணுன்னா உங்களுக்கு வந்து OC இருந்தீங்கன்னா 195.5, BC இருந்ததுன்னா 195, BCM இருந்ததுன்னா 193.5, MBC 193. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா SC வந்து பார்த்திங்கன்னா 178.5. இதில் வந்து பார்த்திங்கன்னா 175 வந்து SCA கேண்டிடேட்டுக்கு இருக்குது. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகணும். கம்ப்யூட்டர் சயின்ஸு நார்மல் போகணுன்னா 197ங்க. SS போகணும் அப்படின்னா 196.5. 0.5 டிஃப்ரெண்ட் ஆகும். நான் சொன்னேன் 0.5ல் நிறைய வந்து விடுவீங்க காலேஜஸ், இம்பார்ட்டன்ட் காலேஜஸ்ஸு. அதனால் ஒரு மார்க்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், நார்மலில் 196.5, இங்கே 196. ஓகேங்களா? அதே தான் கம்ப்யூட்டர் சயின்ஸு. இங்கே வந்து எதுக்கு என்ன அப்படின்னா BCMக்கு இங்கே 194.5 போட்டிருக்கு. இங்கே வந்து எடுக்கலை, அதனால் காமிக்கல. ஒருவேளை BCM இருந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது 195.5 MBCக்கு, அதாவது நார்மல். இங்கே 194, அதாவது 1.5 கட் ஆஃப் வந்து டிஃப்ரெண்ட் வருது, யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து SCக்கு 182.5வும் இங்கே வந்து 179.27 இருக்குது. சரிங்களா? இது 184 வந்து STக்கு, 178.5 வந்து பார்த்திங்கன்னா STக்கு இதில் வருது, CSSல வருது. சரிங்களா? அதே மாதிரி EC ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இங்கே வந்து EC, அங்கே வந்து பார்த்திங்கன்னா EY. இங்கே ரெண்டுக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் 196.5 OC கேட்டடாக இருந்துச்சிங்கன்னா இது 190. எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது பாருங்கள். கிட்டத்தட்ட 6.5 பாயிண்ட் வந்து கட் ஆஃப் வந்து டிஃப்ரெண்ட் வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
பிசி கேட்டகரியாக இருந்ததுன்னா 195.48 இருந்தால் கிடைக்கும். இது 190 இருந்தால் கிடைக்கும். கிட்டத்தட்ட 5 to 6 வந்து ரெண்டுக்கும் இடையில டிஃப்ரெண்ட் வருதுங்க. 193 இருக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 190 இருந்தாவே கிடைக்கும். அடுத்து 194.5 186 இதற்கிடையில் வந்து இந்த இயர் கட் ஆஃப் குறையுமா ஏறுமா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் இயரோட சென்டம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அனலைஸ் பண்ணால் கட் ஆஃப் வந்து குறையுமா குறையாதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நான் அது உங்களுக்கு வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 167 வந்து அதாவது எஸ்எஸ்க்கு அதே இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 178 கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு உங்களுக்கு 9 to 10 வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வருது. 9.5 சரிங்களா? 152 தான் இங்கே இருக்குது, 172 இருக்குது. ஸோ இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வரும். எஸ்எஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஐடிஎஸ்எஸ் வந்து 196.5 ஓசி, 196 வந்து பிசி, 193.5 வந்து பிசிஎம், 193 எம்பிசி, 175.5 வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, அடுத்து 173 எஸ்சிஏ. சரிங்களா? இது நார்மல் ஐடி வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, நார்மல் ஐடி இங்கே இதில் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. இதில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ் தான் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? நார்மல் இது இல்லை. அதேமாதிரி மெக்கானிக்கலில் ரெண்டுமே இருக்குதுன்னு பார்த்தோம். அதாவது எப்படி இருக்குன்னா எஸ்எஸ்ஸும் இருக்குது, நார்மலும் இருக்குது. நார்மலுக்கு இதுக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு. ஓசியாக இருந்திங்கன்னா நார்மலாக இருந்திங்கன்னா 186.5 வேணும். இங்கே வந்து 178.5 இருந்தால் போதும். அடுத்து இதில் வந்து பிசியாக இருந்திங்கன்னா 180.5 வேணும். இதில் 175.5 இருந்தாவே போதும். அதே மாதிரி ரெண்டுமே மெக்கானிக்கல் தான், கொஞ்சம் அமௌண்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? அடுத்து இது 181.5, இது 175.5 இருந்தால் கிடைக்கும் பிசிஎம்மாக இருந்ததுன்னா. எம்பிசி 177.5, அதே வந்து மெக்கானிக்கல் வந்து எஸ்எஸ் வந்து 170.5. சரிங்களா? அடுத்து வந்து எஸ்சி 158.5 நார்மல், 156.5 இது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. 2 கட் ஆஃப் தான் டிஃப்ரெண்ட் வருது. இதுக்கு வந்து போடவே இல்லை. இதில் வந்து எஸ்எஸ்ஸாக இருந்தால் 99 இருந்தாவே சிஐடியில் உங்களுக்கு மெக்கானிக்கல் பிரான்ச்சு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? யாராவது எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. 99 இருந்தால் போதுங்க. வெறும் 99ல் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இருக்குது. ட்ரிபிளி போகணுமா? ட்ரிபிளியில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்து எப்படி கம்யூனிகேஷன் இருந்ததோ அதே மாதிரி ட்ரிபிள்இலேயும் உங்களுக்கு எஸ்எஸ்ஸும் இருக்குது, இது இருக்குது. இதில் வந்து 193.5 வந்து நார்மலாக உங்களுக்கு சிஐடியில் தான் எஸ்எஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போடும்போது ரெண்டையும் செக் பண்ணி போடுங்க. கட் ஆஃப் வைஸ் எது முன்னாடி போடுறீங்க எது பின்னாடி போடுறீங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை கட் ஆஃப் இருந்து எஸ்எஸ்ஸை முன்னாடி போட்டிங்க அப்படின்னா எஸ்எஸ் செலக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கவுன்சிலிங் எப்படி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போடுறோம், கண்டிப்பாக போடுறோம். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கவுன்சிலிங் வந்து ஃபேஸ் பண்ணுறது, எப்படி காலேஜஸ் வந்து செலெக்ஷன்ஸில் முன்னாடி போடுறது பின்னாடி போடுறது, இது எல்லாமே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு 94 எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்எஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் காமிக்குது, இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் காமிக்குது, உடனே டக்குன்னு இதை முன்னாடி சூஸ் பண்ணிட்டிங்கன்னா இதை தான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு கவுன்சிலிங்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது காலேஜ் செலெக்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எதெல்லாம் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு வேளை நீங்கள் பார்க்கணும் பிஃபோர் தட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து வீடியோ நிறைய போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து 2023 இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில். அதில் போனீங்கன்னா நிறைய காலேஜ் வைஸு எப்படி வந்து கவுன்சிலிங்கு லைவ் செஷன்ஸு இது எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே கம்மிங் டேஸில் வரும். ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு வேளை லாஸ்ட் இயர் இதை செக் பண்ணணுன்னா செக் பண்ணி பாருங்கள். ட்ரிபிளிக்கு பாருங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. 193.5 இருந்தால் ஓசி, 191 வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரின்னா பிசிக்கு கிடைக்கும். 190 வந்து பிசிஎம், அடுத்து வந்து 191 வந்து எம்பிசி, 175.5 எஸ்சி, 167 வந்து எஸ்சிஏ, 141 இருந்ததுன்னா எஸ்டி கேண்டிடேட்டு கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் தவிர்த்து மெக்கானிக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது, இன்ஃபர்மேஷன் இருக்குது, இசி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்எஸ் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங் நியூவாக இருக்குது. ஒரு வேளை போகணுன்னு வில்லிங் இருக்கிறவங்க ரெண்டுமே இருக்குது.
எஸ்எஸ்ஸும் இருக்குது, நார்மலும் இருக்குது. நார்மலுக்கும் இதுக்கும் ஒரு பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வருது. பட் ஆனால் கம்யூனிட்டி வைஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டும் இருக்குது. பாருங்கள், பிசிக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்கன்னா எஸ்எஸ்சில் 175 தான். ஆனால் வந்து நார்மலில் வந்து பார்த்திங்கன்னா 180.5, கிட்டத்தட்ட 4.5 வந்து 5.5 வந்து டிஃப்ரெண்ட் வருது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து இதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 179 தான் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கும் எஸ்எஸ்க்கு இதுக்கும் வந்து அதிகமாகவே இருக்குது. யாருக்குன்னா எம்பிசிக்கு 178.5 இருந்தால் நார்மலே கிடைக்கும். 79 வந்து எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நோட்டீஸ் பண்ணுங்கள். எஸ்எஸ் வந்து பின்னாடி மட்டும் போடுங்க. முன்னாடி போட்டிங்கன்னா காஸ்ட் வைஸ் ஒரு 50,000 வந்து வேரி ஆகும். சரிங்களா? ஸோ இந்த காலேஜில் நிறைய எஸ்எஸ் இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நார்மலாக நீங்கள் வந்து ஒரு எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 154.5 இருந்தால் கிடைக்கும். எஸ்எஸ்ஆர் இருந்தால் 145.5 இருந்தால் கிடைக்கும். இது வந்து 163.5 இருந்தால் கிடைக்கும். 144 வந்து எஸ்சிஏ கேண்டிடேட் கிடைக்கும். ஸோ சிஐடி ஒன் ஆஃப் த டாப் அட்டானமஸ் காலேஜ் இன் வந்து கோயம்புத்தூர் ஜோனலில். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நிறையா வந்து சிஐடியில் படிக்கணும்னு வில்லிங் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பீங்க. நம்ம சேனலில் நிறைய ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம். கோயம்புத்தூர் ஜோனல், அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, இதெல்லாமே போட்டிருக்கோம். ஸோ கம்மிங் டேஸில் நிறைய வீடியோஸ் வரும். இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. டெய்லி ஒரு வீடியோஸ் வந்து 5 PM வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. கீப் ஆன் டச்சில் இருங்க. வேறு எந்த காலேஜ் உங்களுக்கு தேவை, இந்த காலேஜை பற்றி டீட்டெயில் எங்களுக்கு போடுவோம் மேடம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போடுறோம். கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.